இன்றைக்கி நம்ம வந்து கிரவுண்ட்நட் கேண்டி தான் பண்ண போகிறோம். அதுக்கு கிரவுண்ட்நட் 150 கிராமும் சுகர் 150 கிராமும் தேவை. இப்போ நம்ம கிரவுண்ட்நட்டை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். கிரவுண்ட்நட் இப்போ லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிரவுண்ட்நட்டை நல்லா ஆற விடுங்க. அது நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்மளால் அரைக்க முடியும். இப்போ வந்து கிரவுண்ட்நட்டை தோல் உரித்து இது பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டோடனே கிரவுண்ட்நட்டை இப்படி நல்லா தோல் உரித்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மொத்த கிரவுண்ட்நட்டையும் மிக்சியில் போட்டுட்டேன். இப்போ நம்ம அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் 150 கிராம் ஆஃப் சுகரை சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் கேரமலைஸ்ட் ஆனோடனே கிரவுண்ட்நட்டை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு வந்தோடனே கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டில் போட்டுக்கோங்க. கடைசியாக நம்மளோட கிரவுண்ட்நட் கேண்டி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ கைஸ்.